ஏன் கடகராசிக்கு நல்லா இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, குரு பகவான் வந்து இயல்பு நிலையில் இருந்தார், அதனால் நல்லா இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் இப்போ குரு தான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வக்கரத்தில் இருந்தார் இல்லையா, அதனால் அவர் இயல்புக்கு மாறாக தானே வேலை செய்வார். குறிப்பாக கடகராசிக்கு அதிபதி சந்திரன். சந்திரன்னா ஒரு பெண்ணு, அந்த பெண்ணுடைய கணவர் தான் இந்த குரு. குருவுடைய மனைவி தான் சந்திரன். அப்போ உங்கள் ராசி அதிபதி சந்திரனாக இருக்கும்போது அவங்களுடைய அதாவது வீட்டுக்காரர் போய் வக்கரத்தில் உட்காரும்போது என்ன பண்ணுவார்னா இயல்புக்கு மாறாக வேலை செய்வார். ஒரு உதாரணம், அதாவதுன்றது கணவன் ஜெயிலில் இருக்கும்போது மனைவி எப்படி வெளியில் சந்தோஷமாக இருக்க முடியும்? இருக்காது இல்லைங்களா? அந்த மாதிரி தான் வக்கரம். அப்படின்னா செயல் இழந்துருவார், இயல்புக்கு மாறாக வேலை செய்வார். நிறைய கடகராசிக்காரங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா யூடியூப்பு, இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கிலலாம் போய் பார்த்தீங்கன்னா கடகராசிக்கெல்லாம் சூப்பராக இருக்குதுன்னு சொல்லியிருப்பாங்க. அதாவது அஷ்டமத்து சனி முடிஞ்சு போச்சு, இதுக்கு மேலே உங்களுக்கு எந்த தொந்தரவும் இல்லை, உங்களுக்கு சூப்பராக இருக்குதுன்னு சொல்லியிருப்பாங்க. இருந்தும் ஏன் நல்லா இல்லை இந்த 94 நாட்களாக, அதாவது 3 மாதமாக ஏன் நல்லா இல்லை? இந்த குரு வக்கரத்துக்கு போனதுனால தான். இதனால் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டீங்க. மன உளைச்சலுக்கு மட்டும் ஆளாகலை, கருத்து வேறுபாடு. ஒரு வீட்டுக்கு இரு கதவு போட்ட மாதிரி. கணவன் பேச்சு மனைவி கேட்குறதில்ல, மனைவி பேச்சு கணவன் கேட்குறதில்ல, 2 பேர்த்து பேச்சு பிள்ளைங்க கேட்குறதில்ல. மொத்தத்தில் சுற்றி இருக்கக்கூடிய உறவுகள் எல்லாமே பகையாயிட்டாங்க. சின்ன சின்ன கோடிக்கணக்கில் கொடுத்துட்டு சங்கடப்பட்டு படாதவங்கெல்லாம் எனக்கு நாம் பார்த்துருக்குறோம். சும்மா சின்ன சின்ன ஒரு அமௌண்ட்டு கொடுத்துட்டு கூட சங்கடப்பட்டுக்குவோம். நண்பனுக்கு ஒரு பிரச்சனை, மாமனுக்கு ஒரு பிரச்சனை, மச்சானுக்கு ஒரு பிரச்சனை, சொந்தக்காருக்கு ஒரு பிரச்சனை, 10 ரூபா வாங்கி கொடுத்துட்டு அவங்க கட்ட மாட்டாங்க, நாம் தான் அதுக்கு வட்டி கட்டிகிட்டு இருப்போம். சொன்னவங்கெல்லாம் கடகராசிக்கு நல்லா இருக்குன்றாங்களே, ஆனால் நமக்கு நல்லா இல்லையே, என்ன காரணம்? அப்படியே மண்டை பிச்சுக்கலாமான்னு இருக்குது. ஒன்றுமே இல்லை. குரு வக்கரத்தில் இருந்தார், இது எல்லாமே நடந்தது என்னமோ உண்மைதான். இப்போ இயல்பு நிலைக்கு வராரு. வரும்போது முதல்ல என்ன தெரியுமா கொடுக்குறாரு? சொந்த தொழில் செய்கிற யோகத்தை தராரு. சொந்தமாக கடை, வியாபாரம், பிஸ்னஸ், தொழில் எதை தொட்டாலுமே நல்லாயிருக்கும். குறிப்பாக எனக்கு தெரிஞ்சு 2 லைனில் இருக்கிறவங்களுக்கு இந்த குரு பெயர் வக்ர நிவர்த்தி 2 ராசிக்கு 2 பேருக்கு சூப்பராக இருக்குது. யாராக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று அதாவது விவசாயத்துறையில் இருக்கிறவங்களுக்கு, சிறு குறு தொழில் செய்துட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் சூப்பராக இருக்க போகுது. 2வது இந்த மோட்டார் இருக்கிறவங்களுக்கு எல்லாமே அற்புதமான ஒரு வாய்ப்பு அமைய போகுது. இதுக்கு முன்னாடி வண்டி வாகனம் இழந்துட்டு விற்றுட்டு மெயின்டைன் பண்ண முடியாமல் இஎம்ஐ கட்ட முடியாத குழப்பத்தில் உட்காந்துக்கிட்டு பொதுவாக ஒரு கிணத்துல போட்ட கல் மாதிரி எதை சாப்பிட்டா பித்தம் தெளியுமன்ற மாதிரி இருந்த கடகராசிக்காரங்களுக்கு இதுக்கு மேலே இந்த மோட்டார் வாகன தொழிலில் இருக்கிறவங்களுக்கு மீண்டும் நீங்கள் வளரக்கூடிய யோகத்தை தராரு. சரிங்களா? அப்போ உங்களுக்கு வண்டி வாகன யோகம் நல்லாயிருக்கும். அதே மாதிரி இந்த சிறு குறு தொழில் செய்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும். விவசாயம், இந்த அக்ரிக்கு சம்மந்தப்பட்ட லைனில் இருக்கிறவங்களுக்கு எல்லாமே சூப்பராக இருக்கும். இதை தாண்டி பார்த்தீங்கன்னா இந்த குருவாக இருந்து கற்றுக் கொடுக்குறாங்க பார்த்தீங்களா? நான் சிலம்பு கற்றுக் கொடுக்குறேன், பரதநாட்டியம் கற்றுக் கொடுக்குறேன், டான்ஸு கற்றுக் கொடுக்குறேன், பாட்டு கிளாஸ் வச்சுருக்கிறேன். இந்த மாதிரி நான் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நான் வந்து ஒரு டீச்சராக ஒர்க் பண்ணிகிட்ருக்குறேங்க. குருவாக இருந்து கற்றுக் கொடுக்குறேன் பார்த்தீங்களா? அவங்களுக்கெல்லாம் கைத்தட்டல், பாராட்டுகள். கண்டிப்பாக நல்லா உங்களோட அலுவலகத்தில் இருக்கிற பிரச்சனைகள் சரியாக போகுது. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு கடகராசிக்காரங்களுக்கெல்லாம் ஒரு 3 மாதமாகவே எந்த பிரயோஜனமே இல்லை. தானே கையூனி கர்ணம் போட்டு மேலே வர அளவுக்கு தான் இருந்திருப்பீங்க. பூர்வ சொத்து இருந்து பிரயோஜனம் இல்லாமல், சொந்த பந்தம் இருந்து சப்போர்ட் இல்லாமல், எல்லாம் இருந்தும் தப்பாக நினைக்க வேண்டாம், ஒரு அனாதை போல தான் வாழ்ந்துட்டு இருப்பீங்க. அப்போ இருந்தும் இல்லை. அப்போ நம்ம நிலைமை எங்கே போனால் நம்ம கஷ்டம் தீருமோ அப்படின்ற மாதிரி ஒன்றுமே இல்லை. கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு கடக ராசியில் ஒரு 26 நாள் குரு வக்கரத்தில் இருந்தார். அதுவே உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம்தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டான்றது டிசம்பர் மாதம் 7ஆம் தேதியிலிருந்து மிதுன ராசியில் வந்து குரு வக்கரம் அடைஞ்சார். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 94 நாள், கிட்டத்தட்ட ஒரு 120 நாள். 120 நாள் அப்படின்னா ஒரு 4 மாதம். ஒரு 4 மாதமாகவே பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் நிலைமை ரொம்ப மோசம். இதனால் பார்த்தா மன உளைச்சல், தொழில் கஷ்டம், பண கஷ்டம், உடல் உபாதிகள். கிட்டத்தட்ட நம்ம வந்து நம்மளால் மற்றவங்களுக்கு தான் நல்லது நடந்தது தவிர நமக்கு எந்த நல்லது நடக்கலை. பொதுவாகவே நான் இன்னும் நினைக்கிறேன்னா பேசணும்னா நம்ம பேசிகிட்டே இருக்கலாம். நிலைமை அப்படின்னு பார்த்தா
ரொம்பவும் மோசமான நிலமை தான். சரிங்களா? அப்போ இந்த நிலைமையெல்லாம் எப்போங்க மாறுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக இந்த மார்ச் 11ஆம் தேதி குரு பகவான் இயல்பு நிலைக்கே வரார். இயல்பு நிலைக்கு வர்றது ஒரு பெரிய விஷயம் இல்லைங்க. தன் சொந்த நட்சத்திரத்துக்கு வராரு பார்த்தீங்களா? அதுதான் ஒரு பெரிய விஷயம். தன்னுடைய மகன் வீட்டுக்கு உட்காந்து தன்னோட சொந்த நட்சத்திரத்தை வாங்கி இன்னொரு கிட்டத்தட்ட 82 நாள், ஒரு 2.25 மாதம் அவர் இயல்பு நிலையில் இருக்க போகிறார். இயல்பு நிலைனா என்ன? ஒன்று முன்னோக்கி தான் போயிட்டுருப்பார். அவசர தேவைக்கு தான் நம்ம ரிபேஸ் கீர் யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா? முடியாத ஒரு சூழ்நிலையில் தான் ரிபேஸ் கீர் யூஸ் பண்ணுறோம். அந்த மாதிரி அந்த காலகட்டம் முடிஞ்சு போச்சு. இதுக்கு மேலே வளர போகிறீங்க, முன்னோக்கி போகிறீங்க. அதனால் ஒரு கீருக்கு 5 கீர் 6 கீர் வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணி முன்னாடி போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. ஒன்றும் இல்லை, இதுக்கு மேலே உங்கள் லைஃப்ன்றது அதாவது அடுத்தடுத்த கேட்டகரிக்கு மாற போகிறீங்க. அந்த யோகத்தை கண்டிப்பாக கொடுத்துருக்கிறார். அதனால் பொறுத்தவன் பூமி ஆளுவன் அப்படின்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாக பொறுமையாக இருங்க. இதுக்கு மேலே உங்கள் நிலைமைகள் மாறும். இதுக்கு முன்னாடி ஒரு பொண்ணு பார்க்க போயிருந்தீங்கன்னா, நீங்கள் பார்த்துட்டு வந்த நேரம் அந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆகிருக்கும், உங்களுக்கு தள்ளி போயிருக்கும். நீங்கள் ஒரு மாப்பிள்ளை பார்த்தீங்கன்னா அந்த மாப்பிள்ளைக்கு கல்யாணம் ஆகிடும், உங்களுக்கு தாமதமாகிருக்கும். நிறைய வரன் பார்த்துருப்பீங்க, தட்டிக்கிட்டு போயிருக்கும். கல்யாணம் பண்ணிவிட்டு குழந்தை பாக்கியம் சிலருக்கெல்லாம் இல்லாமல், ஏன்னா குழந்தை பாக்கியம்ன்றது 1000 காலத்து பயிருன்னு சொல்லுவாங்க. ஒரு சிலருக்கெல்லாம் நினச்ச உடனே குழந்தை பிறந்துடும். ஒரு சிலருக்கு என்ன தான் தேனெல்லாம் பூசி தெருவெல்லாம் உருண்டுனாலும் ஒற்றை மண்ணை தானே ஓட்டும். அதனால் எனக்கு தெரிஞ்சு கடகராசிக்காரங்களுடைய நிலைமை ரொம்ப மோசமாக இருந்தது. இது எல்லாமே மாறப்போகுது, நீங்கள் பயப்பட வேண்டாம். எனக்கு தெரிஞ்சு அதாவது இது பொது பலனை தான், சரிங்களா? இதையே உங்கள் இண்டிவிஜுவலாக உங்கள் ஜாதகம் மட்டும் நல்லா இருந்துருச்சுன்னா இது எல்லாமே அப்படியே உங்களுக்கு நடக்கும். திருமணம் நடக்கும், குழந்தை வரம் பிறக்கும், அதே மாதிரி தொழிலில் இருக்கிற தடைகள் விலகும், தொழில் ஆரம்பிக்கலாம், அடுத்த கேட்டகரிக்கு நீங்கள் முன்னேற போகலாம். அதே சமயத்தில் இது மாறக்கூடிய நேரத்திலலாம் இந்த படிப்பு விஷயமெல்லாம் பாருங்கள் சூப்பராக இருக்கும். சரிங்களா? படிப்பு விஷயம் இருக்கும், வெளிநாடு வீசா சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் இப்போ நீங்கள் முயற்சி பண்ணுங்கள், கண்டிப்பாக கைக்கூடி வரும். வெளிநாடு போகலான்னு இருக்கிறேங்க, இல்லை நான் வந்துட்டேன், என் குடும்பத்தோட இன்னும் என்னால் சேர முடியல, ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் தனித்தனியாக வாழ்ந்துட்டுருக்குறோம், மன சங்கடத்தில் வாழ்கிறோம் அப்படின்றவங்களுக்கு எல்லாமே இந்த சங்கடங்கள் எல்லாம் சரியாகும். இது போக நான் ஒரு மீடியாவில் இருக்கிறேங்க, நான் ஒரு யூடியூபராக இருக்கிறேன், கரெக்டாக பார்த்துட்டுன்னா இன்றைக்கி நான் ஒரு ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கிறேன், இவங்களுக்கு எல்லாமே உங்களோட நிலமை, உங்களுடைய நேரம் இது எல்லாமே மாறும். ஒன்றுமே வேண்டாம், பொறுமையாக இருங்க. சரிங்களா? நாம் தெரிஞ்சிக்க வேண்டியது ஒன்று தான், நம்ம விதி நல்லா இருக்கா, நம்ம ஜாதகம் நல்லா இருக்கா, அது மட்டும் தான் பார்க்கணும். சரிங்களா? அதாவது ஒரே நாள் தான் ஒரு குழந்தை பிறக்குது, 1 மணி நேரத்துக்கு முன்னாடி ஒரு குழந்தை பிறக்குது, 1 மணி நேரத்துக்கு பின்னாடி ஒரு குழந்தை பிறக்குது. இவங்க 2 பேரும் ஒரே மாதிரியே இருப்பாங்கன்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்க மாட்டாங்க. அப்போ 1 மணி நேரத்துக்கு இவ்வளோ விஷயங்கள் மாறும் பொழுது நம்மளோட ஜாதகத்தில் எவ்வளோ விஷயம் மாறும், முதல்ல அது தெரிஞ்சுக்கோங்க. இந்த குரு வக்கர நிவர்த்தி ஆகக்கூடிய காலம் அற்புதமாக இருக்குது. ஏன்னா இப்போ உங்களுக்கு 12 விரய குருவாக தான் இருக்கிறாரு. விரய குருவாக இருந்தாலும் கூட தன்னுடைய ராசிநாதனுடைய கணவன் தான் இன்னைக்கு இந்த வக்கர நிவர்த்தி ஆகிறார். அதனால் இது நல்லா இருக்கும். இதே நீங்கள் ஜாதகத்துக்கு அப்படின்னு போயிட்டீங்கன்னா உங்கள் லக்னத்தை வச்சு நம்ம பார்ப்பாங்க. பொது பலனா ராசி வச்சு பார்க்குறது, சுய ஜாதகம்னா நம்ம லக்னத்தை வச்சு பார்க்குறது. அதனால் நான் சொல்கிறது, உங்கள் தொழிலில் இருக்கிற தடைகள், குடும்பத்தில் இருக்கிற சங்கடங்கள், கருத்து வேறுபாடு, சுபகாரி தள்ளி தள்ளி போயிட்டுருக்குது, மொத்தத்தில் சாதிக்க முடியல, மேலே வர முடியல, நம்ம வாழ்க்கை எப்போ தான் மாறும், எதை சாப்பிட்டா பெத்தம் தெரியும், யோசனை பண்ணுறவங்க எல்லாமே உங்கள் ஜாதகத்தை ஒரு தடவை பார்த்துக்கிடுங்க. கண்டிப்பாக பார்த்துக்கிட்டு அந்த ஜாதகத்தில் எப்படி போனால் நல்லாயிருக்கும். கவர்மெண்ட் வேலையில் இருந்து சாதிக்காதவங்க நிறைய பேர் பார்த்துருக்குறோம், கூலி வேலைக்கு போய் சாதிச்சு இருக்கிறவங்க நிறைய பேர் பார்த்துருக்குறோம். அதுக்கு முதல் காரணம் நம்ம ஜாதகம் நல்லா இருக்கணும், நம்மளோட விதி நல்லா இருக்கணும். அந்த விதி முதல்ல நல்லா இருக்குதுன்றது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. அப்படி நல்லா இருந்துருச்சுன்னா கண்டிப்பாக சொல்கிறேன், உங்களுடைய வாழ்க்கை சூப்பராக இருக்கும். இது நீங்கள் அனுபவித்து பார்த்து சொல்லுங்கள். சரி நேயர்களே, உங்கள் பொன்னான நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் என்னுடைய காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசிலிருந்து கேட்டுக்கிறேன். நன்றி.